ஹலோ 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 ஹாய். ஹாய். நாளைக்கு பாண்டியன் இங்கே பக்கத்தில் வந்து உட்காரணும். பக்கத்தில் வேற ஆள் உட்காந்துருக்கேன், அது என்ன பண்ணுறது? என்ன காலை பாண்டியன் இவ்வளோ தள்ளி போயிட்டீங்க? இங்கே கூப்பிடலான்னு பார்த்தா இங்கேயும் ஒரு ஆள் உட்காந்துருக்கு, நகர் மாதிரி தெரியல. இதெல்லாம் சுச்சுவேஷன் புரிஞ்சு சூழ்நிலை புரிஞ்சு தானாக நடக்கணும், அவங்க தான் ஒதுங்கணும். காலை பாண்டியன். ஆமா, அப்புறம் 2 பேரும் மைக் என்கிட்ட வாங்கிட்டீங்க, நான் என்ன பண்றது? அதனாலயா சூப்பர். நாங்கள் ஒரு மைக் ஷேர் பண்ணிக்குவோம். இல்ல அவ்வளோ வேண்டாம், அவ்வளோ வேண்டாம். சூப்பர். ஸோ நீங்க சொல்லுங்க, இந்த காட்டான் சீரீஸ்ல நீங்க 2 பேரும் ஜோடியா நடிச்சிருக்கீங்க. இந்த கேன்வாஸ்க்குள்ள உங்களை உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் மணி சார் கூப்பிட்டப்போ எனக்கு கான்ஸ்டபிள் கேரக்டர்னு தான் சொன்னார். பட் ஜோடி இருக்கிற மேட்ரு எனக்கு தெரியாது. அப்போ ஜோடி இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே நான் யாருனோட கேட்கல, ஏன்னா முதல்ல ஜோடி தர்றாங்க, அது யாராக இருந்தால் என்ன அப்படிங்கிற இதுதான். அண்டு பார்வதி வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் அவங்க இருக்காங்கல்ல, ஓ அப்படி பூ பார்வதி நான் கொஞ்சம் அதிகமாக தான் ஆசைப்பட்டேன். பட்டு அது விஜய் பார்வதி வந்தாங்க. இல்லை, இது நீங்கள் இப்போ கேட்டே ஆகணும். ஆமாம், அதுதானே ரொம்ப அதிகமாக யோசிச்சிருக்கீங்க போல இருக்கேன். கடைசியில் விஜய் பார்வை தான் கிடைச்சிருக்குது. ஓகே இல்லை அப்படி நினச்சேன். பட் இது கிடைச்சது அதை விட பெட்டராகவே இருக்குன்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள அவங்க மைக் எடுத்துட்டாங்க. அதான் அதுக்கப்புறம் வந்து இந்த ரொமான்ஸ் சீன் இருக்குது அப்படின்லாம் எதுவும் சொல்லலாம். இங்கே பாருங்க, அடுத்த வேலை இருக்குல்ல, ரொமான்ஸ் சீன் அதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லலை. டே பை டே ஒவ்வொரு நாள் தான் சொல்ல வந்தார். குளிக்கிறது அந்த வச்சு இந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குன்னு கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்துச்சு. பட் கேரக்டருக்குள்ள நம்ம உள்ள போனோம்ல, அதுவும் அந்த ரொமான்ஸ் சீன்லாம் வந்து டேக்கே நிறைய எடுத்து நிறைய வரணும்ல, சரியா வரணும்ல. அவங்க ஓகே சொல்ற வரைக்கும் நினச்சிட்டே இருந்தோம்ல. ஆனால் ரொமான்ஸில் மட்டும் நிறையா டேக் போச்சு. அவன் அதில் கொஞ்சம் வீக் அப்படிங்கிறதுனால நீ பார்த்தவங்க தான் அது எப்படி கரெக்டாக வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லணும். அவங்க தான் அதை சொல்லணும். ஆமாம் ஆமாம். ஓகே சூப்பர். நீங்கள் சொல்லுங்கள், டு பி இன் திஸ் கேன்வாஸ். எஸ், எனக்கு முதல்ல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு நாளுக்காக ரொம்ப நாள் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா ஆப்வியஸ்லி நிறைய பேர் இந்த ஆர்ஜேவா விஜேவா பார்த்துருப்பாங்க. பட் ஒரு நடிகையாக இந்த இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான சீரீஸில் வந்தது வந்து ஐ எம் வெரி ஹாப்பி. மணிகண்டன் சார், விஜய் சேதுபதி சார், அஜித் குமார் சார் எல்லாருடைய இந்த காம்போல வந்தது வந்து எனக்கு ஆக்சுவலி உதறுதுங்க. ஏன்னா நம்ம இதெல்லாம் நீங்க வேற வந்து பேசணும், அதெல்லாம் மேடையில் வந்து பேசுறது. அது சேர் போடுற வரைக்கும் ஜாலியாக ஏதாவது பேசலாம்னா இங்கிருந்து எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருவோம். ஆமாம்ல, நான் அங்கே பேச வேண்டியதை ரொமான்ஸ் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? இல்ல முடிஞ்சு ரொமான்ஸ் போர்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு, சேரும் போட்டாச்சு. ஓகே ஓகே, थैंक यू so much. முடிஞ்சிருச்சா? என்னது? இல்ல இந்த பிரேக்குக்கு நடுவுல பேசுறது முடிஞ்சிருச்சா? முடிஞ்சு. थैंक you so much. மேடையில் பேசுறது ஒண்ணுமே இல்ல. இல்ல அது தனியா கேள்விகள் இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி 2 பேருக்குமே. थैंक you so much. थैंक you very much. சோ காஸ்ட் க்ரூ, டெக்னிக்கல் க்ரூ எல்லாரையுமே நம்ம வந்து இப்போ மேடையேற்ற போறோம். முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் முக்கியமான நபர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிரஸ் நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இந்த நாளுக்காக வந்து ஒரு சில வருஷங்கள், ரொம்ப நாட்கள் வந்து காத்திருந்தேன் அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும். முதல்ல வந்து நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத ஒரு சின்னதாக வந்து சொல்கிறேன். திடீர்னு ஒரு கால் வந்து இந்த மாதிரி இந்த ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து கால் பண்ணுறோம், மணிகண்டன் சாருடைய வெப் சீரிஸ் அப்படின்னு. நான் 2-3 தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன், காக்கா முட்டை மணிகண்டன் சார் தானா, அவர் வெப் சீரிஸா அப்படின்னு. ஏன்னா என்னால் நம்பவே முடியல. அந்த டைம்லலாம் கம்ப்ளீட்லி இந்த ஆங்கரிங்கில் போயிட்டு இருந்தது. ஸோ சார் கூட வந்து ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, மீட்டிங்க்கு அப்புறமேட்டு தான் நமக்கு கன்ஃபார்ம் ஆகும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்போட மீட்டிங்கில் மணிகண்டன் சாரை பார்த்தேன். ஸோ பார்த்ததுக்கு அப்புறமேட்டு தான் நான் நம்பினேன், நிஜமாலே சாருடைய, ஏன்னா அவருடைய படைப்புகள் எல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம், எந்த அளவுக்கு முக்கியமான படைப்புகள்னு. ஸோ சார்கிட்ட பேசினேன், என்ன மதுரை தானா அப்படி இப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்டாங்க. ஸோ எல்லாமே வந்து பேசினோம். அதுக்கப்புறமேட்டு ஃபர்ஸ்ட் லுக்குக்காக உசிலம்பட்டி கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ நான் வந்திருக்கப்போ நல்லா அந்த கண்ணாடியெல்லாம் போட்டுட்டு, சூட்ட முடியெல்லாம் விட்டுட்டு, அப்படியே பேகி பேண்ட்லாம் போட்டுட்டு வந்திருந்தேன். அப்புறம் சார் வந்து காஸ்டியூம் ஸ்டைலிஸ்ட் இருக்காங்க, போயிட்டு அவங்கள்ட்ட பேசிட்டு ட்ரெஸ் எல்லாம் கேரக்டராக மாறி வாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கப்புறமேட்டு அந்த சேலை எல்லாமே அந்த ஊர் கெட்டப்பை வந்து அப்படியே போட்டுட்டு நடந்து வரும்போது தான் சார் ஒரு விஷயம் சொன்னார், இந்த மாதிரி இவ்வளோ நாள் கண்ணாடியை போட்டு நீ ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்க, இதுதான் உனக்கு சரியான லுக்கு அப்படின்னு சார் சொன்னார். அண்ட்
சத்தியமா ஐ எம் வெரி மச் பிளெஸ்ட் அண்ட் லக்கி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட், பிக்கெஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லணும். தேங்க்ஸ் டு ஹாட்ஸ்டார் டீம் அண்ட் விஜய் சேதுபதி சாருக்கு ரொம்ப நன்றிகள். ஏன்னா இந்த அசோசியேஷன் வந்து எல்லாருமே எதிர்பார்த்தது இல்லையா, மணிகண்டன் சார் அவர்கள் மற்றும் விஜய் சேதுபதி சார் அவர்களுடைய காம்போன்றதே வந்து இட்ஸ் அ வெரி கிரேட் காம்போ. ஸோ அதில் வந்து லலிதான்ற ஒரு கதாபாத்திரம், ஒரு என்ன சொல்றது, பார்வை இது வரைக்கும் நீங்க மக்கள்கிட்ட கேள்வி கேட்டு செலிபிரிட்டிஸ்ட கேள்வி கேட்டு பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த படத்து மூலயமா, இந்த வெப் சீரிஸ் மூலயமா என்னுடைய நடிப்புக்கு ஒரு சின்ன வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக என்னை வந்து வேறு ஒரு ரூபத்தில் பார்ப்பீங்க. அண்ட் எனக்கு வந்து மணிகண்டன் சார்லேருந்து என்டையர் டீம், ஷமி சார் அண்ட் மது சார் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஏன்னா லலிதாவை வந்து ரொம்ப அழகாக காட்டியிருக்கீங்க. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் பிரதீப் சார் பேக் டு பேக் ஹாட் ஸ்டார்லேயே தான் நான் ஃபீச்சர் ஆகிட்டு இருக்கேன், அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் பாலா சார் ரொம்ப நன்றி, அடுத்தடுத்து ஹாட் ஸ்டாரில் வந்து கிருஷ்ணன் குட்டி சார் ரொம்ப நன்றி. ஸோ இந்த மாதிரி இந்த டீம் பயங்கரம். கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் கண்டிப்பாக நீங்கள் பத்திரிகை நண்பர்கள் இதை கொண்டு போய் ரெக்கக்னிஷன் எல்லாருக்குமே வந்து கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ 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 ஸோ மச். இல்லை மைக் ஆஃப். சின்ன வாய்ப்புன்னு சொன்னீங்க, இன்னும் நிறைய பெரிய வாய்ப்புகள் கிடைக்கட்டும், வாழ்த்துகள். தேங்க்யூ. மதுரை பொண்ணா இருந்து கொஞ்சம் சென்னை பொண்ணா ஆகி மறுபடியும் மதுரை பொண்ணான கதை எப்படி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஏன்னா மணிகண்டன் அவர்கள் பார்த்த பிறகு இதான் உனக்கு லுக்குன்னு சொன்னாங்க. ஆமாம், உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. எனக்கு நிஜமாலே நானா இது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா நான் மதுரைக்கார பொண்ணு தான் நான். ஆனால் ரொம்ப இந்த மாடர்னாக கொஞ்சம் லைட்டாக ட்ரெஸ்ஸஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். சார் வந்து அந்த ப்ராப்பர் எந்த ஒரு மேக்கப்புமே கிடையாது, கம்ப்ளீட்லி மஞ்சள்லாம் போட்டுட்டு அப்படியே எந்த மேக்கப்பும் இல்லாமல் சடலாக பின்னி எனக்கு அந்த லுக் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த என்ன சொல்கிறது, அந்த அந்த ஊர் லுக்கு தான் எனக்கான லுக்கு போல இருக்கு அப்படின்ட்டு நான் ரொம்ப ஐ ஓன் தட் லுக் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஆல்சோ சார் வந்து என்கிட்ட சொல்லுவார், நீ ஆங்கராக இருந்திருக்கிறதுனால உனக்கு வந்து இந்த கேமரா ஃபியர் இல்லை, ஆனால் கேமரா எங்கே இருக்குன்னு பார்த்துட்டே நடிக்காத, அந்த சீன்னா அந்த சீனுக்குள்ளே இன்வால்வ் ஆகி இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன நுணுக்கங்கள் வந்து சொல்லி கொடுத்தாரு. அண்ட் அதோட ரொம்ப முக்கியம் வந்து என்னென்னா, அந்த ஒரு வாரம் ஷூட்டிங் டைம் அப்போ வந்து உசிலம்பட்டியில் சார் வந்து ஒரு மலை அடிவாரத்துக்கு கீழே வந்து ஒரு எடிட் சூட் வந்து இருக்கும். ஓ மை காட், எனக்கு அவர் கூட பேசின விஷயங்கள், வாழ்க்கை பற்றி, புத்தகங்கள் பற்றி, நிறைய அரசியல், இந்த மாதிரி பல விஷயங்கள் சார் கூட பேசும்போது தான் வந்து அவருடைய படத்தில் அதன் தாக்கம் வந்து தெரிஞ்சது. அந்த அளவுக்கு அந்த 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 மண் மற்றும் எளிய மக்களுடைய வாழ்க்கை எல்லாத்தையுமே சார் அப்படியே பேசும்போதே அப்படியே கேஷுவலாக வாழ்க்கை தத்துவங்களை சொல்லிட்டு போயிடுவார். ஐ வாஸ் லைக், சார் என்ன சார் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ என்றைக்குமே வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத நாட்கள் வந்து அந்த ஒரு வாரம் ஷூட்டிங் சார் ட்ராவல் பண்ணது. ஸோ இட் வில் பி ஆல்வேஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மணிகண்டன் சார் அண்ட் த என்டையர் டீம் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அடுத்ததாக